ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். அவங்க ஏன் என்னை விட்டு போனாங்க? என் ஃப்ரெண்டு ஏன் எனக்கு அதை பண்ணா? 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன தான் நடந்துச்சு? என்னோடய காசுலாம் இங்கே தான் போச்சு. அந்த அன்னைக்கு என்ன தான் நடந்துச்சு? ஆளாளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. உண்மை தான் என்ன? என்னை சுற்றி என்ன தான் உண்மையில நடந்துகிட்ருக்கு? இந்த மாதிரி நமக்கு லைஃப்பில் நிறைய அன்ஆன்சர்டு கொஷின்ஸ் இருக்குங்கல்ல, விடையே தெரியாத கேள்விகள் இருக்குங்கல்ல. நமக்கு ஒரு பெரிய பிரேக்கப் நடந்திருக்கலாம், ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மூலமாக ஒரு பெரிய ஹார்ட் பிரேக் நடந்திருக்கலாம், நமக்கு ஏதோ ஒரு பெரிய ஃபினான்ஷியல் லாஸ் ஆகிருந்திருக்கலாம், நம்ம ரொம்ப ட்ரஸ்ட் பண்ண ஒருத்தங்க நமக்கு ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்திருக்கலாம். அண்ட் இந்த மாதிரி சினாரியோஸ்லாம் நமக்கு நிறையா கேள்விகள் ஆப்வியஸாக வரும். அவங்க ஏன் நமக்கு இதை பண்ணாங்க? அவங்க ஏன் என்னை விட்டு போனாங்க? அந்த அன்னைக்கு உண்மையிலே என்ன தான் நடந்துச்சு? ஆளாளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்களே, இதில் எது உண்மை எது பொய்? இதுக்கெல்லாம் எனக்கு ஒரு நாளாவது விட கிடைச்சிடாதா? இதுக்கெல்லாம் ஒரு பதில் கிடைச்சா நல்லா இருக்குமே, இதுக்கெல்லாம் ஒரு ஆன்சர் கிடைச்சா எனக்கு ஒரு காம்னஸ் இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறையா டைம் யோசிப்போம். அண்ட் பதில் கிடைக்காதான்னு சொல்லிட்டு நிறைய டைம் நம்ம ஏங்கிட்டு கூட இருப்போம். கரெக்டுங்களா? ஸோ உங்களோட அந்த மாதிரி நிறையா கேள்விகள் இருக்குங்கல்ல, அந்த கேள்விகளுக்கு இன்னைக்கு ஒருத்தங்க பதில் சொல்ல போகிறாங்க. அண்ட் அந்த ஒருத்தங்க வேறு யாரும் கிடையாது, நான் தான். சரிங்களா? எஸ், உங்களுக்கான பதிலை சொல்கிறதுக்கு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். அண்ட் நம்ம இன்னைக்கு அந்த டாபிக் தான் பேசவும் போகிறோம். பட் இன்னைக்கான டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும், சரியா? ஸோ என்ன ஹெல்ப் அப்படின்னா பாட்காஸ்ட்ஸ் தமிழுக்கு ரொம்ப புதுசு. அண்ட் இது யூடியூப் மாதிரி மற்ற மீடியம்ஸ் மாதிரிலாம் கிடையாது. இது மூலமாக எனக்கு ஆட் ரெவன்யூ அந்த மாதிரிலாம் எந்த ரெவன்யூவும் கிடையாது. இதை நான் ஒரு கம்யூனிட்டி சர்வீஸ் மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க, நிறைய பேர் இதனால் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஏர்னிங்ஸ் அவுட் ஆஃப் திஸ் 0 தான், சரிங்களா? பட் எல்லா கிரியேட்டருக்குமே பேஷன் இருக்க எல்லாருக்குமே தன்னோட பேஷன் மூலமாக சம்பாதிக்கணும், தனக்கும் தன்னோட ஃபேமிலிக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்கவங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் ஒரு சின்ன ஆசை இருக்குது. லிசனர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. லிசனர்ஸ் ஆகிய நீங்கள் இதயத்தின் குரல் உங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கு, நிறையா பாசிட்டிவிட்டி கொடுத்துருக்கு, உங்களை லைட்டாக சிரிக்க வச்சுருக்கு அப்படின்னு நீங்கள் பிலீவ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு நீங்கள் டைரெக்டாக மணி டொனேட் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். இட்ஸ் லைக் நீங்கள் எனக்கு டைரெக்டாக ஒரு ஃபேனாக ஒரு லிசனராக நீங்கள் டைரெக்டாக எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மினிமம் 50 rupees 100 rupees கூட நீங்கள் டொனேட் பண்ணலாம். அண்ட் இது ஒரு வாலண்டரி திங் தான், கம்பல்ஷனும் கிடையாது, சரிங்களா? ஸோ நீங்கள் எப்படி டொனேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா buymeacoffee.com, ஜிபே, ஃபோன்பே, பேபால் அந்த மாதிரி நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ உங்களால் முடிஞ்ச மினிமல் ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷன் எனக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன 3 பிளாட்ஃபார்முக்கான லிங்க் இந்த எபிசோடோட டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சரியா? அண்ட் வாங்க உங்களோட அன்ஆன்சர்ட் கொஷின்ஸுக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன். ஸோ அவங்க ஏன் என்னை விட்டு போனாங்க? அவங்க ஏன் என்னை ஏமாத்தினாங்க? என் ஃப்ரெண்டு ஏன் எனக்கு அப்படி பண்ணா? நம்ம அப்பா அம்மா ஏன் நமக்கு அந்த விஷயத்த பண்ணாங்க? இவங்க ஏன் இந்த விஷயத்த பண்ணாங்க? கடவுள் ஏன் அந்த விஷயத்த பண்ணாங்க? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 1000 கேள்விகள் இருக்கும். கரெக்டுங்களா? லைஃப்பில் அந்த கேள்வி இருக்கும், இந்த கேள்வி இருக்கும். இது ஏன் நடந்துச்சுன்னு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும், அது ஏன் நடந்துச்சுன்னு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறையா கேள்விகள் இருக்கும். உங்கள் கேள்விகளுக்கான பதிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைஃப்பை பற்றி கொஞ்சம் லைட்டாக நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன், ஓகேங்களா? ஸோ நான் பார்த்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் நிறையா வைஸ் பர்சன்ஸ் எல்லாம் சொல்கிறது என்ன அப்படின்னா சம்டைம்ஸ் லைஃப் ரொம்ப ரொம்ப அன்சர்டனாக இருக்கும், எதிர்பாராத விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? யாராவது ஒருத்தவங்க நம்ம பயங்கரமாக ட்ரஸ்ட் பண்ணியிருப்போம், இவங்க நமக்கு லைஃப்பில் நல்லது மட்டும் தான் பண்ணுவாங்கன்னு நினச்சிருப்போம். பட் மறக்க முடியாத மாதிரி ஒரு லெசனை கொடுத்துட்டு போவாங்க அவங்க. யாராவது ஒருத்தவங்க மேலே நமக்கு நிறைய வெறுப்பு இருக்கும், நிறையா கோபம் இருக்கும். பட் அவங்க பார்த்தா கடைசியில் நமக்கு ஒரு நாள் அவங்க தான் நமக்கு சப்போர்ட்டுக்கு நிற்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக நடக்கும்னு நினச்சிட்டு இருப்போம், அது கடைசியில் பார்த்தா ஸ்மூத்தாக முடியும். ஏதாவது ஒரு விஷயம் செம்மையாக நடக்கும்னு பார்த்துருப்போம், பட் அது கடைசியில் பார்த்தா தப்பாக முடியும். கரெக்டுங்களா? அண்ட் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் விடுங்க, சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு எவ்ரி சிங்கிள் டே லைஃப்பில் இருக்கும். ஒரு சின்ன ஏமாற்றம் இருக்கும், ஒரு சின்ன பெயின் இருக்கும், ஒரு 1 or 2 days நீங்கள் மறந்து போகிற விஷயங்கள், பிஸியாக இருக்கும்போது கடந்து போகிற விஷயங்கள், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கெல்லாம் கூட சம்டைம்ஸ் நமக்கு பதில் கிடைச்சா நல்லாயிருக்கும் நம்ம யோசிப்போம். பட் நம்ம ரொம்ப பெருசாக யோசிக்க மாட்டோம். அன்றைக்கி நைட்டு வரைக்கும் யோசிப்போம், இது ஏன் நடந்துச்சு நீ காலையிலன்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் நம்ம தூங்கி எழுந்திரிச்சோம் அப்படிங்கன்னா அதை நம்ம மறந்துட்டு நம்ம பாட்டுக்கு கேஷுவலாக நம்ம லைஃப்பை வாழ ஆரம்பிச்சிடும். கரெக்டுங்களா? ஸோ பெரிய பெரிய விஷயங்கள் இல்லாமல் சின்ன சின்ன அன்சர்டனிட்டிஸ் கூட இருக்குது லைஃப்பில். கரெக்டுங்களா? ஸோ நான் சம்டைம்ஸ் பர்சனலாக ரியலைஸ் பண்ணது, சம்டைம்ஸ் நான் யோசிச்சது, ரீசெண்டாக ரியலைஸ் பண்ணதெல்லாம் என்ன அப்படின்னா
நாம் நினச்சிட்டு இருக்கோங்கல்ல இந்த மாதிரி வந்து லைஃப்பில் இந்த அன்சர்டனான விஷயங்களுக்கெல்லாம் பதில் கிடைச்சா நல்லாயிருக்கும், இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடைச்சா நல்லாயிருக்கும், நம்ம லைஃப் இன்னும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம இன்னும் ஹாப்பியாக இருப்போம்னு நினச்சிட்டு இருக்கோம்ல. அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு சில கேள்விகளுக்கு வந்து பதில் கிடைக்காம இருக்கிறதே நல்லது. ஒரு சில விஷயங்கள் ஏன் நடக்குதுன்னு தெரியாமல் இருக்க வரைக்கும் நல்லது. ஒரு சில விஷயங்கள் வந்து இதுதான் காரணம், இவங்க தான் காரணம்னு தெரியாமல் இருக்க வரைக்கும் நமக்கு இன்னுமே பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும், நம்ம இன்னுமே ஹாப்பியாக இருப்போம். ரஷ்மி இப்போத்துக்கு வந்து நமக்கு வந்து இதுக்கெல்லாம் பதில் கிடைச்சா நல்லாயிருக்கும், இதெல்லாம் வந்து யாராவது ஒருத்தங்க எனக்கு வந்து சொன்னால் நல்லாயிருக்கும் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். பட் லைஃப் வந்து அப்படி தான் நண்பி, லைஃப்பில் இருக்க ஒரு சில விஷயங்கள் அப்படி தான். ஒன்ஸ் அகெயின் உங்களுக்கு வந்து ஆன் பேப்பரில் வந்து பதில் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு தோணுமே தவிர லைஃப்பில் இருக்க நிறையா விஷயங்களுக்கு வந்து பதில் கிடைக்காம இருக்கிறது, ஒரு சில விஷயங்கள் மிஸ்ட்ரியாக இருக்கிறதே நல்லது தான். சரிங்களா? அது வந்து பதில் கிடைக்காம இருக்கா, அதை அப்படியே நீங்கள் விட்டுருங்க. அது ஏதோ ஒரு நல்லதுக்காக தான். அது வந்து ஏன் நடந்துச்சுனே தெரியாமல் இருக்கா, ஏதோ ஒரு நல்லதுக்காக தான். அதை போட்டு நோண்டாமல் விட்டுருங்க. அண்ட் இப்படி கூட இருக்கலாம், நாம் சம்டைம்ஸ் நினைக்கிறோம் பதில் கிடைச்சா நமக்கு இன்னும் கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும்னு நினைக்கிறோம். பட் சம்டைம்ஸ் வந்து நாம் இப்போ இருக்கிறத விட திங்ஸ் இன்னுமே காம்ப்ளிகேட் ஆகலாம். எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சிருச்சு அப்படின்னா வந்து நிம்மதியே இருக்காதுங்க, நிம்மதியே இருக்காது, லைஃபாகவே இருக்காது. ஒரு சில விஷயங்கள் வந்து மிஸ்ட்ரியாக இருக்கிறது, ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு ஒரு சின்ன கியூரியாசிட்டி நமக்கு வச்சுட்டே இருக்கிறதால தான் வந்து நம்ம ஒரு ஹியூமனாக இருக்கோம், நம்ம வந்து ஒரு அமேசிங்கான ஒரு குவாலிட்டியான லைஃப் லீட் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் நம்ம பதில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, எல்லாத்தையும் நம்ம போட்டு ஓவராக நோண்டிட்டு இருந்தோம் அப்படிங்கன்னா வந்து நமக்கு இப்போ இருக்க பீஸ் ஆஃப் மைண்டும் போயிடும், இப்போ இருக்க சந்தோஷமும் போயிடும். அஃப்கோர்ஸ் ஒரு சில விஷயங்களுக்கு பதில் கிடைக்கலையா, லைட்டாக நம்ம யோசிக்கிறோம், ஃபீல் பண்ணுறோம், பட் அதுக்கப்புறம் நம்ம கேஷுவலாக மூவ் ஆன் ஆகிறோம்ல. தட் இஸ் ஹவு லைஃப் ஹேஸ் டு பி லிவ்ட் அண்ட் தட் இஸ் ஹவு வி ஹாவ் டு லிவ். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இதை கேட்கும்போது வந்து உங்களுக்கு அதை ஏற்றுக்காத மாதிரி உங்களுக்கு தோணலாம். பட் நீங்களே ஒரு நாள் ரியலைஸ் பண்ணுவீங்க, இந்த மாதிரி வந்து இந்த விஷயங்கள்லாம் மிஸ்ட்ரியாக இருக்கிறதே நல்லது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்களே ஒரு நாள் ரியலைஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? அண்ட் அதையும் தாண்டி வந்து உன்னோட பதில் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை நவீன், நீ சொல்கிறது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல, எனக்கு பதில் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு இன்னொரு பதிலும் வச்சுருக்கேன். எஸ், அந்த பதில் தான் வந்து இட்ஸ் ஃபார் த குட். எஸ், இட்ஸ் ஃபார் த குட். இது நல்லதுக்காக தான். அவங்கள விட்டு போனது நல்லதுக்காக தான், அந்த காசு உங்ககிட்ட இருந்து தொலைஞ்சு போனது நல்லதுக்காக தான், உங்கள் ஃப்ரெண்டு உங்களை ஏமாத்தினது நல்லதுக்காக தான், இந்த விஷயம் உங்களை விட்டு போனது நல்லதுக்காக தான். எந்த கேள்விக்கெல்லாம் உங்களுக்கு பதில் கிடைக்கலையோ, எந்த கொஷின்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்டே இல்லாமல் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கோ, அது ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகி பாருங்களேன். நிஜமாக சொல்கிறேன், ட்ரஸ்ட் மீ, அது உங்களுக்கு அப்படி ஒரு காம்னஸ் கொடுக்கும், அப்படி ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். அண்ட் யூ நெவர் நோ, கண்டிப்பாக அது நல்லதுக்காக தான் இருக்கும் மோஸ்ட் லைக்லி. சரிங்களா? பிகாஸ் யூ ஆர் அ குட் பர்சன். நீங்கள் நிறையா நல்ல விஷயங்கள் தான் பண்ணியிருக்கீங்க, யாருக்கும் தீங்கெல்லாம் நினச்சது கிடையாது. அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து உங்களை விட்டு போகுது அப்படின்னா வந்து அது உங்களோட ஃப்யூச்சர் குட்டுக்காக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ எது நடந்ததோ நல்லதுக்காக தான், எது நடக்க போதோ அதுவும் நல்லதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வச்சுக்கோங்க. அண்ட் அந்த கேள்விகள்லாம் வரும்போது ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் நடந்திருக்கும் போல், ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் இந்த விஷயம் நம்மளை விட்டு போயிருக்க போல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் லைஃப்பை கேஷுவலாக பியூட்டிஃபுல்லாக அழகாக வாழுங்க. அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட் வே டு லிவ் அண்ட் திஸ் இஸ் த ரைட் வே டு மூவ் ஃபார்வர்ட். தென் அதே கொஷினை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காம, அதே விஷயத்தை பிடிச்சி நோண்டிட்டு இருக்காம, சர்டன் திங்ஸ் திஸ் வே தான். சம்டைம்ஸ் லைஃப் இப்படி தான், சம்டைம்ஸ் இது இப்படி தான், அது அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு அக்செப்டன்ஸோட லைஃப் வாழ ஆரம்பித்தோம் அப்படின்னா வந்து நம்ம இன்னுமே ஹாப்பியாக, இன்னுமே ஹார்மோனியஸாக, இன்னுமே பீஸ் ஆஃப் மைண்டோட இருப்போங்கிறது என்னோட பிலீஃப். சரிங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். எல்லாரும் எப்போ ஹாப்பியாக இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, உங்களுக்கு லைஃப்பில் பிடிச்ச விஷயத்த பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான பீப்புள், நீங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப அமேசிங்கான சோல்ஸ். நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு சின்ன லோ ஃபேஸ் கோ த்ரூ பண்ணிகிட்டு இருக்கலாம், ஒரு சின்ன அன்சர்டனிட்டி கோ த்ரூ பண்ணிகிட்டு இருக்கலாம். பட் ட்ரஸ்ட் மீ, இப்போ நீங்கள் கோ த்ரூ பண்ணிகிட்டு இருக்க இந்த அன்சர்டனிட்டிக்கெல்லாம் வந்து அவ்வளோ பவரே கிடையாது, நீங்கள் தான் ரொம்ப பவர்ஃபுல். இப்போ நீங்கள் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்க அன்சர்டனிட்டிக்கெல்லாம் அவ்வளோ ஒர்த்தே கிடையாது, நீங்கள் தான் ரொம்ப ஒர்த்து. சரிங்களா? ஸோ எப்போவுமே உங்களை பிலீவ் பண்ணுங்கள், உங்களோட ஃப்யூச்சர் மேலே பிலீவ் பண்ணுங்கள், நிறையா எஃபர்ட்ஸ் போடுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், பாசிட்டிவாக நம்புங்க. இந்த கஷ்டம் சீக்கிரமே சரியாயிடும் அண்ட் உங்களோட லைஃப்லையும் நிறையா குட் டேஸ் சீக்கிரமாக வரப்போகுது. சரிங்களா? எப்போவுமே பாசிட்டிவாக யோசிங்க, பாசிட்டிவாக பிலீவ் பண்ணுங்கள் அண்ட் எப்போவுமே முழு மனசாக நம்புங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. இது நவீன் விக்னேஸ்வரன், இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோடய பேஷனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலோ, இல்லை இதயத்தின் குரலுக்கு நீங்கள் ரிவைட் பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலோ, buymeacoffee.com மூலமாக, இல்லை ஜிபே, ஃபோன்பே மூலமாக, இல்லை பேபால் மூலமாக உங்களால் முடிஞ்ச மினிமல் ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷன் கொடுங்க. உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு வந்து இதயத்தின் குரலை இன்னும் ரொம்ப வருஷம் பண்ணுறதுக்கு, ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் எனக்கும் என்னோடய ஃபேமிலிக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். சரிங்களா?
ஸோ ப்ளீஸ் டூ டொனேட் அண்ட் சப்போர்ட். நான் சொன்ன 3 பிளாட்ஃபார்முக்கான லிங்க் வந்து இந்த எபிசோடோட டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கேன். அண்ட் நீங்கள் இது வரைக்கும் இதயத்தின் குரலை நீங்கள் லிசன் பண்ணுற ஆப்பில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு எபிசோட் ரிலீஸ் பண்ண உடனே வந்து உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எந்த எபிசோடையும் மிஸ் பண்ணாதீங்க, சரியா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். டாடா, பை பாய்.